வேத புத்தகத்தில் நாம் காணும் பக்தர்களுள் ஒருவன் யோபு. தேவனே அவனை குறித்து நற்சாட்சி கொடுத்தார். மனுபுத்திரரில் அவனைப் போல உத்தமன் இல்லை என்று. ஆனால் உபத்திரவத்தின் நாட்கள் அவனை பிடித்து கொண்டன. அப்பொழுது அவன் கலங்கினான். நான் தேவனை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும் என்று. தேவன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவன் கொன்பதாக தோன்றினான். அவன் சொன்னான், இதுவரைக்கும் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கின்றன என்று சொன்னான். கண்டதினால் என்ன பயன்? தேவன் சொன்னார், யோபு, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொன்னார். 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய அருள்நாதர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனவே உங்களுடைய துயரத்தையும் துன்பத்தையும் தொல்லையும் நீக்கி உங்களை விடுவிக்க, உபத்திரங்களிலிருந்து விடுதலை கொடுக்க என்னால் முடியும் என்றே சொல்கிறார். தைரியமாயிருங்கள். தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கூரையை வாழ்த்தான், மீட்பருதீர பலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, ஏசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா
எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு